நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஏற்கனவே இந்த பார்ட் 1 வீடியோல மியூச்சுவல் ஃபண்டை பத்தி, அந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி எப்படி இருக்கும் என்ன அப்படின்றத பத்தி டீட்டெயிலா பார்த்துருந்தோம். அது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்ப எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கலாம், இவங்களும் ஸ்டாக்ல தானே போடுறாங்க, அப்ப எப்படி இது நம்மளுக்கு ப்ராஃபிட்டபிளா இருக்கும்னு. இந்த இதை மேனேஜ் பண்றதுக்குன்னு இப்போ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல கம்பெனி ஏஎம்சி இருக்குன்னா, அந்த ஏஎம்சில நிறைய ஸ்கீம்ஸ் வச்சிருப்பாங்க. நார்மலா லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்ட் வச்சிருப்பாங்க, மிட் கேப் வச்சிருப்பாங்க, ஃபிளெக்ஸி கேப்னு வச்சிருப்பாங்க. இப்படி ஒவ்வொன்றா இருக்கு. இதெல்லாம் பத்தி அப்புறமா பார்க்கலாம் டீட்டெயிலா. இந்த ஒவ்வொரு ஃபண்டுக்கும் ஒவ்வொரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு, இப்படிதான் பண்ணணும் அப்படின்றது. அதை மேனேஜ் பண்றதுக்குன்னே ஃபண்ட் மேனேஜர்ஸ், குவாலிஃபைடு ஃபண்ட் மேனேஜர்ஸ், they are expert in managing stocks. அவங்கள அந்த ஃபண்ட் மேனேஜர்ஸை ஒவ்வொரு ஃபண்டுக்கும் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய டே டு டே டெய்லி ஒர்க்கே மார்க்கெட் எப்படி இருக்கு, மார்க்கெட்ல ஃபிளக்சுவேஷன் எப்படி இருக்கு, ஸோ எந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்போ இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்போ அந்த ஸ்டாக் ஏறும் அப்படின்ற அனாலிசிஸ் பண்ணிட்டு கரெக்டான டைம்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. கரெக்டான டைம்ல அந்த ஸ்டாக்ல இருந்து வெளியே வருவாங்க. மறுபடியும் அந்த வெளியே வந்த பணத்தை அடுத்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா, ஆப்டிமைஸ்டு ரிட்டர்ன் ஃபார் அ பர்டிகுலர் மியூச்சுவல் ஃபண்ட் வித் மினிமம் ரிஸ்க். மினிமம் ரிஸ்க்ல எப்படி மேக்சிமம் ரிட்டர்ன்ஸ் பண்றது அப்படின்னு பண்றதுதான் இந்த ஃபண்ட் மேனேஜர்ஸோட வேலை. ஸோ அப்படி அந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு இது நார்மலா மிச்ச ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல போடுறத விட நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கு. இப்போ ஒரு எஃப்டிலயோ இல்ல ஒரு ஆர்டிலயோ போட்டா நம்ம 2 months கழிச்சு இதோட ரிட்டர்ன்ஸ் எப்படி இருக்கும்னு கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம். ஏன்னா அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபிக்ஸ்டா வச்சிருப்பாங்க. ஸோ இப்படின்றது கண்டினியூஸா இவ்வளவு அமௌண்ட் இருக்கும் அப்படின்றது. மியூச்சுவல் ஃபண்ட்ல அதை நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஃபுல்லி டிபெண்ட்ஸ் ஆன் மார்க்கெட் இது. ஆனா அதுக்காக மார்க்கெட் கண்டினியூஸாவே லோலே இருந்துறாது. ஆல்வேஸ் மார்க்கெட் அப்படின்றதே இட் இஸ் அப்ஸ் அண்ட் டவுன். மேல போகலாம், கீழே வரலாம், சைட்வேஸ்ல போகலாம், இத மாதிரி டிராவல் பண்ணலாம். ஸோ இதுக்கு தான் அந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ் எப்படி அப்படின்றது பெஸ்ட் ஆஃப் தியர் நாலேஜ். தே வில் டூ த ரிசர்ச் அண்ட் தே வில் இன்வெஸ்ட் இன் த ரெஸ்பெக்டிவ் ஸ்டாக்ஸ். ஒரு 2-3 அதாவது ஆக்சுவலா ஃபண்ட் மேனேஜர்ஸ்க்கு இன்னும் சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. ஒரு சிலதை நான் சொல்றேன். பேசிக்கா ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ், மானிட்டரிங் ஃபண்ட்ஸ், எப்படி ஃபண்ட் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குன்றது. நெக்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் மானிட்டரிங், சேஃப்கார்ட் த இன்வெஸ்ட்மெண்ட், மணி ப்ரொடெக்ஷன், அசட் அலோகேஷன், எந்தெந்த அசட்ல எல்லாம் அலோகேட் பண்ணலான்றது, ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன் மேக்கிங், அதுதான் மெயின். யார் பெஸ்டா பண்றாங்களோ அவங்களோட ஃபண்ட் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பேட்டர்ன்ஸ், என்னென்ன பேட்டர்ன்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், இத மாதிரி இவங்களுக்கு செட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. இது எல்லாமே இந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ் பண்ணக்கூடியது. ஓகே, இப்போ ஃபண்ட் மேனேஜர்ஸ் பத்தி பேசியாச்சு. இப்போ இதை நம்ம எப்படி பர்ச்சேஸ் பண்றது, இதை வாங்கணும்னா என்ன பண்ணலாம், யார் மூலமா வாங்கலாம். இப்போ எஃப்டினா நம்ம பேங்க்ல போய் அப்ரோச் பண்ணோம்னா ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தோம்னா எவ்வளவு அமௌண்ட், எவ்வளவு நாளைக்கு பண்ண போறீங்க, அதை பேஸ் பண்ணி இன்ட்ரெஸ்ட் ரேட் தருவாங்க. ஸோ அதை மாதிரி பண்ணிட்டு போயிடலாம். ஆர்டினா போஸ்ட் ஆஃபீஸ் போயிடலாம், போஸ்ட் ஆஃபீஸ் போய் பண்ணிடலாம். மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணணும்னா என்ன பண்ணும் அப்படின்னா, 2 டைப் இருக்கு. இல்ல, ஒன்னு டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், இன்னொன்னு த்ரூ த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். இந்த டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் ஆப்ஸ் எல்லாம் கூட இருக்கு. பட் அதுல என்ன அப்படின்னாக்க, மியூச்சுவல் ஃபண்டை நீங்களே சூஸ் பண்ணிக்கணும். அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது என்ன அப்படின்றது கம்ப்ளீட்டா நீங்க தான் பார்த்துட்டு என்ன ஃபண்டை சொல்றீங்களோ அதுல நீங்க ஆன்லைன்
த்ரூ ஆன்லைன்ல நீங்க பண்ணிக்கலாம். செகண்ட் வந்து இதுக்குன்னு ஆம்பி இல்ல வந்து எக்ஸாம் எழுதிட்டு ஆம்பி ரெஜிஸ்டர்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து ஃபைனான்சியல் அட்வைசர் மாதிரி கூட ரோல் பிளே பண்ணுவாங்க. அவங்க வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க, இந்த ஃபண்ட்ல போட்டா இது வந்து இப்படி ரிட்டர்ன்ஸ் இருக்கு. அதாவது வந்து அதோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை பார்ப்பாங்க, லாஸ்ட் 10 இயர்ஸ்ல எப்படி பண்ணிருக்கு. ஸோ அதனால லாஸ்ட் 10 இயர்ஸ் டேட்டா தான் இப்படி பண்ணணும் அப்படின்றது வந்து மேண்டேட்டரி கிடையாது. ஸ்டில் லாஸ்ட் 10 இயர்ஸ் இப்படி பண்ணிருக்கிறதுனால மறுபடியும் வந்து அதோட பேட்டர்ன் இப்படி இருக்கலாம் அப்படின்றது ஒரு அசம்ஷன் தான். ஸோ அதுதான் இது வரைக்கும் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 90% வந்து நடந்துகிட்டு இருக்க சிச்சுவேஷன்ஸ். இட் வில் ஃபாலோ சம் பேட்டர்ன்ஸ். ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் வழியாகவும் பண்ணலாம். ஸோ இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, நார்மலா வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கஸ்டமர் வந்து KYC அப்படின்றத பண்ணணும். நோ யுவர் கஸ்டமர் இங்கிலீஷ்ல. தமிழ்ல என்னன்னாக்க உங்கள் வாடிக்கையாளரை தெரிந்து கொள்ளுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இன்னைக்கு வந்து பேங்க் எது எடுத்தாலுமே வந்து இந்த KYCன்ற ப்ராசஸ் இருக்கு. இதுக்கு நீங்க என்னெல்லாம் கொடுக்கணும்னா, ஆதார் காப்பி தான், எல்லாமே காப்பி தான் கொடுக்கணும். ஒரிஜினல் எதுவுமே தேவையில்லை. அதுக்கப்புறம் வந்து பேன் கார்டு, அதுக்கப்புறம் வந்து பேங்கோட ஸ்டேட்மெண்ட் இல்ல பேங்கோட செக் லீஃப், கேன்சல் செக் லீஃப். இது கொடுத்தாலே வந்து நீங்க வந்து நார்மலா டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுத்துட்டீங்கனாலே அவர் வந்து KYC பண்ணிடுவார். KYC பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் சேமிப்பை நீங்க ஆரம்பிக்க முடியும். ஸோ அதனால உங்களுக்கு பக்கத்துல யாரு டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காருன்னு பாருங்க. அவரை நீங்க அப்ரோச் பண்ணீங்கன்னா இன்னும் நிறைய டீடைல்ஸ் உங்களுக்கு சொல்லுவார். இப்போ ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வழியா வாங்குறோம் அப்படின்னு வச்சுக்கோமே, இந்த எல்லா ஏஎம்ஸ்லயும் நம்ம வாங்குறதுக்கு வந்து RTA ஒரு ஏஜென்ட்ஸ் இருக்காங்க. அதாவது வந்து 2 கம்பெனி இருக்கு, கேம்ஸ் அண்ட் கே ஃபின்டெக்னு. இப்போ இந்த 45 கம்பெனில ஒரு செட் ஆஃப் கம்பெனிஸ் வந்து கேம்ஸோட அட்டாச் ஆயிருக்கும், ஒரு செட் ஆஃப் கம்பெனி வந்து இந்த கே ஃபின்டெக் அப்படின்ற கம்பெனி வழியா அட்டாச் ஆயிருக்கும். இவங்க தே ஆர் நத்திங் பட் தே ஆர் த புரோக்கர்ஸ் பிட்வீன் த இன்வெஸ்டர் அண்ட் ஏஎம்சி. இங்க இன்வெஸ்டர் இருக்காங்க, இந்த ஏஎம்சி இருக்காங்க. இந்த இன்வெஸ்டர் இந்த ஏஎம்சில இருந்து வாங்கணும். அதுக்கு இன்பிட்வீன்ல ஆக்சுவலா வந்து இந்த RTA இருப்பாங்க, ரெஜிஸ்டர் அண்ட் டிரான்ஸ்ஃபர் ஏஜென்ட். பேசிக்கலி தே ஆர் தி புரோக்கர்ஸ். ஸோ அவங்க வழியா நம்ம வந்து வாங்கிக்கலாம், அவங்க வழியா தான் வாங்க முடியும். இப்போ நீங்க வந்து இன்னொரு டவுட் இருக்கலாம், இப்போ இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் வழியா போனா நம்மளுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் ஏதாவது ஏமாத்திடுவாங்களா அப்படின்றது 100% பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, நீங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் பர்ச்சேஸ் பண்ணணும்னாலும் சரி, இல்ல அதை வந்து ரிடம்ஷன் அதாவது சேல் பண்ணணும்னாலும் சரி, அந்த OTP நீங்க வந்து ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்போம், கஸ்டமரோட மொபைல் நம்பருக்கு OTP வரும். அந்த OTP கொடுத்தாதான், என்ட்ரு பண்ணி சப்மிட் பண்ணாதான் அந்த டிரான்சாக்சனே கம்ப்ளீட் ஆகும். அது வாங்குறதா இருக்கட்டும் இல்ல விற்கிறதா இருக்கட்டும். அத மாதிரி இப்ப நீங்க வாங்கினாலும் சரி, உங்க அக்கௌண்ட்ல வந்து உடனே, அதாவது ஒரு 1 or 2 daysல வந்து அந்த வாங்கின மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிடும். அது மாதிரி நீங்க விற்கிறீங்க அப்படின்னாக்க ஒரு மேக்சிமம் 3 to 4 daysல உங்களோட அக்கௌண்ட்ல காசு வந்துடும். நீங்க வந்து ஆக்சுவலா வந்து இது ஃபர்ஸ்ட் KYC பண்ணும்போது நான் சொல்லியிருந்தேன், அதாவது வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட் இல்லைன்னா வந்து பேங்க் செக் லீஃப் கொடுத்துருப்பீங்க. ஸோ அந்த அக்கௌண்ட் நம்பரை வச்சு தான் KYC பண்ணுவாங்க. ஸோ அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு ஆட்டோமேட்டிக்கா அமௌண்ட் கிரெடிட் ஆகிடும். ஸோ அதனால இது பண்ணணும்னா கண்டிப்பா ஒரு அக்கௌண்ட் தேவை. ஸோ இதுதான் வந்து இதோடைய டீட்டெயில்ஸ். ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஒரு கம்பெனியோட ஸ்ட்ரக்சரு, அந்த கம்பெனில இருந்து வாங்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், KYCன்ற ப்ராசஸ். நீங்க யார் அப்ரோச் பண்ணணும், டிஸ்ட்ரிபியூட்டர் அப்ரோச் பண்ணணும். அப்ரோச் பண்ணீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஸோ இது பண்ணாலே வந்து நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அது மாதிரி வந்து இதுல வந்து நீங்க வந்து ஒரு 100 ரூபாயில இருந்தே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். மொத்தமாவும் இன்வெஸ்ட் பண்ணலாம், லம்சமாவும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு 10,000 ரூபாய், 1 லட்ச ரூபாய், எவ்வளவு அமௌண்ட்னாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம் மொத்தமா. இல்ல SIPன்ற ஒரு ப்ராசஸ் இருக்கு, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இந்த சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் வந்து மாசம் மாசம் பண்ணணும்னாலும் பண்ணலாம்,
இல்ல எவ்ரி வீக் பண்ணணும்னாலும் பண்ணலாம், இல்ல எவ்ரி டே பண்ணணும்னாலும் பண்ணலாம். எவ்ரி டேன்றது ஒர்க்கிங் டே தான். சாட்டர்டே சண்டேல வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஏஎம்சிஸ் வந்து எந்த இதுவுமே ஒர்க் ஆகாது. அதனால வந்து ஒர்க்கிங் டேஸ் படி டெய்லி போட்டீங்கன்னாக்க அந்த என்ன ஒர்க்கிங் டேஸோ அன்னைக்கெல்லாம் வந்து டெபிட் பண்ணிடுவாங்க. இது எல்லாமே ஆட்டோமேட்டட் ப்ராசஸ்ல போயிடும். நீங்க வந்து பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துருப்பீங்க, உங்க பேங்க்ல இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் எவ்ரிடே நான் 100 ருபீஸ் போகணும்னு செட் பண்ணியிருக்கேன்னா 100 ருபீஸ் போயிடும். ஸோ இப்போ நம்ம வந்து முழுமையா வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி எப்படி இருக்கும், அதில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், அது மாதிரி எப்படி அதில் பர்ச்சேஸ் பண்ணணும், எப்படி சேல் பண்ணணும் அப்படின்றத ஃபுல்லா பார்த்துட்டோம். இந்த கருத்து வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். மறுபடியும் இதை நான் சொல்ல வர்றது என்னன்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் இது வந்து தெரியணும். அதனால தான் வந்து நான் இதை தமிழ்ல ரெக்கார்ட் பண்றேன். ஒரு கிராமத்துல இருந்து நகரம் மாநகரம் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இது போய் சேரணும். இது யார் பார்த்தாலும் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ அதனால எல்லாரும் இதுல பயனடையணும் அப்படின்றதுதான் என்னோட விருப்பம். நன்றி, வணக்கம்.